இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பார்த்தரலாம். நேற்று நைட் வந்து சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் சௌந்தர்யா பற்றி சொல்லியிருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு எச்சக்கலை, அந்த எச்சக்கலை வந்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 12 இருக்கும் போல இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். விஷால்கிட்ட வந்து சொல்லுது எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே விஷால் கேட்குறாரு என்ன பயமாக இருக்குது, என்ன பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த மாதிரி எனக்கு சௌந்தர்யாவை எதிர்த்து பேசுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஆனால் 2வது வாரத்தில் வந்து நான் தான் சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசினேன். இப்போ நானே வந்து சௌந்தர்யாவுக்கு எதிராக பேசினா அது வந்து எப்படின்னா இருக்கும், அதானே எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சாச்சனா அப்படிங்கிற எச்சக்கலை வந்து சௌந்தர்யா பற்றி 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே இருக்குது. சௌந்தர்யாவை நான் வந்து எதிர்த்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு பயமெல்லாம் கிடையாது, ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்போ எதிர்த்து பேசினா என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால்கிட்ட கேட்குது. உடனே அந்த விஷால் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன் மனசுக்கு தோன்றதானே சொல்கிற, அது ஒன்றும் எதிராக பேசுறது இல்லை, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு வந்து அப்படியே ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தா வந்து மூளையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுதா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் வந்து சௌந்தர்யா குரல்லே பாடி சௌந்தர்யாவை ரொம்ப கேவலம் மார்க் பண்ணார்ல. ஆனால் அதே ஜெஃப்ரி வந்து இந்த படத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பழகுறாங்க பாருங்கள். நல்லா வந்து கூட இருந்துட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் திருட்டு வேலையை மட்டும் நல்லா பார்க்குறான் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் ஏன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கும்போது தான் ஜெஃப்ரியோட மோத்திரையை முதல்ல அந்த வீட்டில் கிழிச்சதே வந்து சௌந்தர்யா தான். இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த உண்மை இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு உடச்சனால இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மேலே ஒரு காண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இவன் வந்து ட்ரௌசர் ஒழுங்காக போட மாட்டேங்கிறான், அப்புறம் வந்து இவனுடைய அந்த டாஸ்க் கொடுக்கும்போது அட்டிடியூட் காட்டுறான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து சொன்னாங்கள்ல. அதனால தான் இந்த எச்சை என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தர்யா குரலில் பாடி கேவலமாக வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.